பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலே நாம் மிக முக்கியமான ஒரு சத்தியத்தை அறிந்து கொள்ளப் போகிறோம். அதாவது ஆவிக்குரிய தளத்தில் உள்ளவற்றை பூமி தளத்திற்கு கொண்டு வருவது எப்படி என்பதை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். இவ்வளவு நாள் நம்ம ஆவிக்குரிய தளத்துல அது இருக்கிறது, என்னென்ன இருக்கிறது, இது இருக்கிறது, அது இருக்கிறது என்று சொல்லி நான் பல காரியங்களை உங்களுக்கு வெளிப்படுத்திக் கொண்டே வந்தேன். அப்போ ஒரு கொஸ்டின் ரைஸ் ஆச்சு. அதாவது ஆவிக்குள்ள தளத்துல இருக்கிறது என்பது உண்மைதான். அதை எப்படி இந்த பூமிக்குரிய தளத்திற்கு கொண்டு வருவது? இது நீங்க எங்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு ஒரு ரெக்வெஸ்ட், அதாவது ஒரு கேள்வி வந்தது. ஸோ அதன் நிமித்தமாக கர்த்தர் இன்றைய நாளிலே இதை கற்றுக் கொடுக்கும்படியாக நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். அதாவது ஆவிக்குரிய தளத்திலே எல்லாம் இருக்கிறது. முதலாவதாக எல்லாம் இருக்கிறது. நமக்கு தேவையான எல்லாம் அங்கே இருக்கிறது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது அதை எப்படி நாம் இந்த பூமிக்குரிய தளத்திற்கு கொண்டு வருவது என்கிற அந்த காரியத்தை இந்த நாளிலே நாம் தியானிக்க போகிறோம். முதலாவதாக ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்திலே நாம் பார்த்தோம், தேவன் படைத்தவை எல்லாம் ஆவிக்குரிய தளத்திலே முதலாவதாக படைத்ததை பார்க்கிறோம். இப்போ ஆவிக்குரிய தளத்திலே எல்லாமே இருக்குது. அது பூமிக்குரிய தளத்திற்கு கொண்டு வர வேண்டும். எப்படி கொண்டு வருவது? அதை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். முதலாவதாக ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 27வது வசனம் இவ்வாறு சொல்லுகிறது, தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். இப்போ ஆவிக்குரிய தளத்துல அங்க ஆணும் பெண்ணுமாக தேவன் முதலாவது மனுஷனையும் மனுஷியையும் சிருஷ்டித்திருக்கிறார். அப்ப ஆவிக்குரிய தளத்துல அது அவங்க 2 பேர் இருக்கிறாங்க. அவங்கள பூமிக்குரிய தளத்துக்கு கொண்டு வர வேண்டும். அதை எப்படி கொண்டு வந்தார் என்று பார்க்கும் பொழுது ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 7வது வசனம் இவ்வாறு சொல்லுகிறது, தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார், மனுஷன் ஜீவாத்துமா ஆனான். ஹல்லேலூயா. மனுஷன் ஜீவாத்துமா ஆனான். அப்போ ஆவிக்குரிய தளத்திலே இருக்கக்கூடிய அந்த மனுஷன் இந்த பூமிக்குரிய தளத்துக்கு வருவதற்கு இங்க பூமியில இருக்கக்கூடிய ஒன்றை தேவன் பயன்படுத்துகிறார். அதாவது மண்ணை பயன்படுத்துகிறார். அந்த மண்ணை என்ன செய்கிறார்? பூமி, அந்த மனுஷன் ஆவிக்குரிய தளத்துல எப்படி இருக்கிறானோ அதே போல மண்ணை கொண்டு தேவன் இந்த பூமியிலே அவனை உருவாக்குகிறார். அந்த மண்ணை கொண்டு எல்லாவற்றையும் அவர் உருவாக்கி கடைசியாக தன்னுடைய ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே அவர் ஊதினார். அப்பொழுது மனுஷன் ஜீவாத்மா ஆனான், மனிதன் உருவானான் என்று பார்க்கிறோம். அப்போ அவன் அங்கே எங்க இருக்கிறான்? ஆவிக்குரிய தளத்துல இருக்கிறான். ஆதாம் எங்க இருக்கிறான்னா ஆவிக்குரிய தளத்துல இருக்கிறான். அவனை பூமிக்கு கொண்டு வரணும்னா அவர் ஆண்டவர் பூமிக்கு வா அப்படின்னு சொல்லி அவனை கூப்பிடல, அல்லது பூமியை பார்த்து ஆதாமை கொண்டு வா அப்படின்னு கட்டளையிடல, அல்லது சமணசுகளையோ மற்றவர்களையோ கூப்பிட்டு அவனை இங்க கூட்டிட்டு வாங்கன்னு சொல்லல. தேவன் தம்முடைய கையினாலே ஒரு காரியத்தை செய்கிறார். அங்கே என்ன இருக்கிறதோ ஆவிக்குரிய தளத்திலே அந்த ஆதாம் எப்படி உருவாக்கப்பட்டிருக்கிறானோ அதை அவனை அப்படியே இங்கே மண்ணிலே அவர் உருவாக்குகிறார். அவர் கைப்பட உருவாக்குகிறார். மற்றதெல்லாம் பூமி உருவாக்கட்டும் என்று சொல்லிட்டார். பூமி உருவாகிக்கிட்டே இருந்தது. ஆனா இங்க என்ன, மனுஷனை பொறுத்தவரை ஆண்டவர் என்ன செய்கிறார்? அவர் தம்முடைய கையினாலே அதை உருவாக்குகிறார். ஏன் சொன்னார்? இந்த மனுஷன் விசேஷித்தவனாக இருக்கிறான். அப்போ இந்த விசேஷித்த மனுஷனை இங்கே கொண்டு வருவதற்கு, அதாவது ஆவிக்குரிய தளத்திலே இருக்கக்கூடிய அந்த விசேஷித்த மனிதனை இந்த பூமிக்கு கொண்டு வருவதற்கு தேவன் தம்முடைய கையினாலே அந்த மனுஷனை மண்ணினாலே உருவாக்குகிறார் என்று பார்க்கிறோம். சரி, அது உருவாக்கின பிறகு ஏவாளை எப்படி கொண்டு வந்தார் என்று பார்க்கும் பொழுது 2ஆம் அதிகாரம் 21வது வசனம் இவ்வாறு சொல்லுகிறது, அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரையை வரப்பண்ணினார், அவன் நித்திரை அடைந்தான்,
அவர் அவன் விலா எலும்புகளில் ஒன்றை எடுத்து அந்த இடத்தை சதையினால் அடைத்தார். தேவனாகிய கர்த்தர் தாம் மனுஷனில் எடுத்த விலா எலும்பை மனுஷியாக உருவாக்கி அவளை மனுஷனிடத்தில் கொண்டு வந்தார். அதாவது என்ன பாயிண்ட் நீங்க நான் நோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி விரும்புகிறேன், நீங்க பார்க்கணும்னு சொல்லி விரும்புகிறேன் என்று சொன்னால், ஆவிக்குரிய தலத்திலே இருக்கிறதை தேவன் இந்த பூமிக்குரிய தலத்துக்கு கொண்டு வரும்போது இங்கே சில காரியங்களை செய்கிறார். ஆதாம் ஆவிக்குரிய தலத்தில் இருக்கிறான். அவனை பூமிக்கு கொண்டு வரணும்னா மண்ணை பிசைந்து அவனை உருவாக்குகிறார். ஏவாள் ஆவிக்குரிய தலத்தில் இருக்கிறாள். அவளை பூமிக்குரிய தலத்துக்கு கொண்டு வருவதற்கு இவனை ஆதாமை அயர்ந்த நித்திரை வரச் செய்து அவனுடைய எல்லா எலும்பை எடுத்து அந்த எலும்பை மனுஷியாக உருவாக்குகிறார். ஒரு காரியத்தை அவர் செய்கிறார். அப்போ அதாவது அந்த எலும்பிலிருந்து தான் ஏவாள் வந்தாளா? தட்ஸ் நாட் த கொஸ்டின். அந்த இடத்துல இருந்த ஒரு எலும்பு மிஸ் ஆன இடத்துல சதையை வச்சு அடைச்சாரா? தட்ஸ் நாட் தி திங் வி ஆர் கான்சன்ட்ரேட்டிங். அதை நீங்கள் ரொம்ப டீப்பாக அதுக்குள்ளே போக வேண்டிய தேவையில்லை. என்ன நடக்கிறது என்பதை பார்க்க வேண்டும். ஆவிக்குரிய தளத்தில் இருக்கிறதை தேவன் பூமிக்குரிய தளத்துக்கு கொண்டு வரும்போது சில காரியங்களை செய்கிறார். அவரே செய்கிறார். தேவன் செய்கிறார். நல்லா கவனிச்சுக்கோங்க. மனுஷனை செய்ய சொல்லல, தேவனே செய்ய. மனுஷனே இல்லை, அதனால தேவனே அதை செய்கிறார். அப்போ எந்த ஒரு காரியமும் ஆவிக்குரிய தளத்திலே இருக்குமானால் அந்த காரியம் பூமிக்குரிய தளத்திற்கு வருவதற்கு ஏதாவது செய்யப்பட வேண்டும். அது என்ன என்பதை குறித்து பின்னர் அடுத்தடுத்து நான் உங்களுக்கு எடுத்துக்காட்ட விரும்புகிறேன். அப்போ முதலாவதாக, அதாவது ஆவிக்குரிய தளத்திலே இருக்கக்கூடியதை பூமிக்குரிய தளத்திற்கு கொண்டு வருவதற்கு நான் சில காரியங்களை பாயிண்டாக சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் கவனிக்க வேண்டும். முதலாவதாக, ஆவிக்குரிய தளத்திலே இருப்பதை நாம் பார்க்க வேண்டும். முதல்ல நம்மளால அதை பார்க்க முடிய வேண்டும். அதில் இருக்கு, அதாவது ஆவிக்குரிய தளத்தில் எனக்கு தேவையானது இருக்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும். அப்போ பார்க்கணும்னு சொன்னால் மாமிச கண்களாலே நீங்கள் ஆவிக்குரிய தளத்தில் பார்க்க முடியாது. ஆவிக்குரிய கண்களாலே அதை பார்க்க வேண்டும். ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட வேண்டும். அப்போ தேவனிடத்துல நம்ம ஜெபிக்கணும். ஜெபிக்கும் போது தேவன் என்ன செய்வார்? நம்முடைய ஆவிக்குரிய கண்களை திறப்பார். அப்படி திறக்கும் பொழுது நாம் ஆவிக்குரிய தளத்திலே நமக்கு தேவையானதை இருக்கதை பார்க்க முடியும். சரி, எனக்கு இன்னும் அந்த கிஃப்ட் கிடைக்கல, விஷன், அதாவது ஆவி தளத்தை பார்க்கக்கூடிய விஷன் கிடைக்கல அப்படின்னு சொன்னால் பயப்பட வேண்டாம். அடுத்தடுத்து நான் சொல்லுகிறேன், அந்த காரியங்களை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். இப்பொழுது முதலாவது காரியம், ஆவிக்குரிய தளத்திலே இருப்பதை பார்க்க வேண்டும். அப்போ பார்ப்பதற்கு தேவன் கண்களை திறக்கும்படியாக நம்ம ஜெபிக்கணும். அது மிக மிக முக்கியமான காரியம். அப்போ இது எப்படி, இது இன்னும் ஒரு எக்ஸாம்பிள், ஒரு 1-2 எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்லி அடுத்த பாயிண்ட்டுக்குள்ளே போகலாம் என்று பார்க்கிறேன். ரெண்டாவது, மோசே வாசஸ்தலத்தை உருவாக்கின விதத்தை பார்க்கலாம். யாத்ராகமம் 25ஆம் அதிகாரம். யாத்ராகமம் 25ஆம் அதிகாரம் 40வது வசனம். ஆதியாகமம் 25:40. யாத்ராகமம் 25:40. மலையிலே உனக்கு காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படியே அவைகளை செய்ய எச்சரிக்கையாயிரு என்று கர்த்தர் அவனிடத்திலே சொல்லுகிறார். மலையிலே உனக்கு காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படியே அவைகளை செய்ய நீ எச்சரிக்கையாயிரு என்று சொல்லுகிறார். அதே போல எபிரேயரின் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 5வது வசனம் இவ்வாறு சொல்லுகிறது. எபிரேயர் 8:5. இவர்கள் செய்யும் ஆராதனை பரலோகத்தில் உள்ளவைகளின் சாயலுக்கும் நிழலுக்கும் ஒத்திருக்கிறது. அப்படியே மோசே கூடாரத்தை உண்டு பண்ண போகையில் மலையிலே உனக்கு காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படியே நீ எல்லாவற்றையும் செய்ய எச்சரிக்கையாயிரு என்று தேவன் அவனுக்கு கட்டளையிட்டார். ஹல்லேலூயா. அப்போ மோசே ஆவிக்குரிய தளத்திலே இருக்கிறதை பார்த்தான். இல்லையா? ஆவிக்குரிய தளத்துல அவனுக்கு அந்த வாசஸ்தலம் எப்படி இருக்கணும்,
அது எத்தனை எவ்வளவு மெஷர்மெண்ட், எவ்வளவு ஒன்னொன்றுக்கும் உள்ள மெஷர்மெண்ட் எவ்வளவு, எப்படியெல்லாம் அதை செய்யணும் என்பதை எல்லாம் தெளிவாக அவனுக்கு அங்கு எடுத்து சொல்லப்பட்டது, அவனுக்கு காண்பிக்கப்பட்டது. அது எல்லாவற்றையும் பார்த்து விட்டு அவன் பூமிக்கு வந்து அந்த வாசஸ்தலத்தை செய்யும்போது தேவன் என்ன சொல்ல கட்டளையிட்டிருக்கிறாரு, உனக்கு காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படியே அவைகளை செய்ய எச்சரிக்கையாயிரு. இல்லையா? அப்போ நம்ம ஆவிக்குரிய தளத்துல இருக்கிறது பூமிக்குரிய தளத்துக்கு கொண்டு வரணும்னு சொன்னா, ஆவிக்குரிய தளத்துல நாம் எதை பார்க்கிறோமோ அதை இந்த பூமிக்கு கொண்டு வருவதற்கு என்ன செய்ய வேண்டுமோ அதற்கு நாம் தயார் செய்ய வேண்டும். அதை விட்டுட்டு இப்படியே செஞ்சு பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி ஒரு ட்ரையல் பண்ணீங்கன்னா அது வராது. அதாவது கம்பேட்டிபிலிட்டின்னு சொல்லுவாங்க. கம்பேட்டிபிலிட்டி அதாவது அங்க இருக்கிறது இங்க வந்து ஃபிட் ஆகணும். இங்க நீங்க செய்ய அதே இதுன்னு சொன்னா அப்படியே இங்க ஃபிட் ஆயிடும். அங்க இருக்கிற 2 கை இருக்கு, இங்க நீங்க செஞ்சிருக்கிறதுல ஒரு கை தான் இருக்குன்னா ஒரு கை வந்து இங்க ஃபிட் ஆகாது, அது இங்க வராது. புரியுதுங்களா? மனுஷன் சொல்லியாச்சுன்னா ஒரு தலை, 2 கை, 2 கால் அப்படின்னு சொன்னா, அப்ப நீங்க இங்க ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய அந்த ஒரு டிசைன் இருக்குதுங்களா, மண்ணினால செய்யக்கூடிய ஒரு டிசைன் அப்படின்னு எடுத்துக்கொண்டோம்னால், அந்த மண்ணால செய்யப்பட்ட அந்த டிசைன் எப்படி இருக்கணும்? தலை இருக்கணும், 2 கை இருக்கணும், 2 கால் இருக்கணும். அப்பதான் கம்பேட்டிபிலிட்டி இருக்குன்னு அர்த்தம். ஆவிக்குரிய தளத்திலே பார்க்கக்கூடியது பூமிக்குரிய தளத்திலே ஃபிட் ஆயிருச்சுன்னு சொன்னா, there is a compatibility, it will come down to the earth realm. அது பூமிக்குரிய தளத்திற்கு அது வரும் என்று கர்த்தர் நமக்கு சொல்லுகிறார். அதே போல தாவீதுக்கு வெளிப்படுத்தப்பட்டதையும் பார்க்கிறோம். தாவீதுக்கு ஆண்டவர் எதை காண்பிக்கிறார் சொன்னா, ஆலயத்துடைய மாதிரியை காண்பிக்கிறார். ஆலயத்துடைய மாதிரியும், அதாவது 1 நாளாகமம் 1 நாளாகமம் 28ஆம் அதிகாரம் 18, 19 வசனங்களை வாசிக்கிறேன். 1 நாளாகமம் 28, 19, 18, 19. அதாவது தூபம் காட்டும் பீடத்திற்கு நிறையின்படி வேண்டிய புடமிடப்பட்ட பொன்னையும் கொடுத்து செட்டைகளை விரித்து கர்த்தரோட உடன்படிக்கை பெட்டியை மூடும் பொன் கேருபீன்களான வாகனத்தின் மாதிரியையும் கொடுத்து, இந்த மாதிரியின்படி சகல வேலைகளும் எனக்கு தெரியப்படுத்த இவைகளையெல்லாம் கர்த்தருடைய கரத்தினால் எனக்கு எழுதி கொடுக்கப்பட்டது என்றான். அல்லேலூயா. கர்த்தருடைய கரத்தினால் எனக்கு எழுதி கொடுக்கப்பட்டது. கர்த்தருடைய கரம் என்று சொல்லக்கூடியது வந்து பரிசுத்த ஆவியானவர். இப்ப பரிசுத்த ஆவியானவரால் அவனுக்கு எழுதி கொடுக்கப்பட்டது. ஆவிக்குரிய தளத்துல அவன் பிரவேசிக்கிற நேரம் இந்த ஆலயத்தினுடைய மாதிரி அவனுக்கு கர்த்தருடைய கரத்தினாலே கொடுக்கப்பட்டது. அவன் அதை என்ன செஞ்சான்னு சொன்னா, அவன் வந்து அதை தன்னுடைய மகனுக்கு அந்த மாடல் வந்து அவன் இது பண்ணி கொடுக்குறான், டிசைன் பண்ணி கொடுக்குறான். இந்த மாதிரி நீ இது பண்ணணும், இந்த மாதிரிதான் நீ கட்டணும் என்று சொல்லி அவன் அதை இது பண்ணி சரி செய்து கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். அதாவது 2 நாளாகமம் 3ஆம் அதிகாரம் 1வது வசனம். 2 நாளாகமம் 3வது அதிகாரம் 1வது வசனத்திலே, பின்பு சாலமோன் எருசலேமிலே தன் தகப்பனாகிய தாவீதுக்கு காண்பிக்கப்பட்ட மோரியா என்னும் மலையில் எபூசியனாகிய ஓர்னானின் களம் என்னும் தாவீது குறித்து வைத்த ஸ்தலத்திலே கர்த்தருடைய ஆலயத்தை கட்ட துவங்கினான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இப்போ தாவீதுக்கு காண்பிக்கப்பட்ட அந்த காரியத்தை, அந்த ஆலயத்தை அவன் கட்ட துவங்கினான். அப்போ தாவீது என்ன செஞ்சிருக்கிறான்? தரிசித்திருக்கிறான். அந்த ஆலயம் எப்படி இருக்கும் அப்படி இருந்ததை அவன் தரிசித்திருக்கிறான் என்று நாம் பார்க்கிறோம். அப்போ ஆவிக்குரிய தளத்திலே நாம் எதை பார்க்கிறோமோ அதை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அப்ப நம்ம பார்க்கிறது என்பது மிக மிக முக்கியமான காரியமாக இருக்கிறது. ஆவிக்குரிய தளத்திற்கு நம்ம போய் நமக்கு என்ன தேவையோ அது அங்கே இருக்கிறதை நாம் பார்க்க வேண்டும். இருக்குதான்னு பார்க்கறது இல்லை அங்க, ஏன்னா எல்லாமே அங்க இருக்குது. நமக்கு இது இல்லப்பா அப்படின்னு ஆண்டவர் ஒருபோதும் சொல்லுகிறது இல்லை. நமக்கு தேவையான எல்லாவற்றையும் அவர் செய்து வைத்திருக்கிறார். அதனால தான் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்துல என்ன சொல்லுன்னா, எல்லாம் நல்லது என்று கண்டார், எல்லாம் நல்லது என்று கண்டார், எல்லாவற்றையும் செய்து முடித்தார்.
என்று பார்க்கிறோம். அப்ப நமக்கு தேவையானது எதுவோ எல்லாத்தையுமே அவர் ஆவிக்குரிய தளத்திலே வைத்திருக்கிறார். அப்ப நம்ம செய்ய வேண்டிய காரியம் என்னன்னு சொன்னா, அதை பார்க்க வேண்டும். அது இருக்குது. எனக்கு வேண்டிய அது அங்கே இருக்கிறது. ஆவிக்குரிய தளத்திலே இருக்கிறது என்பதை நான் பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா! அப்போ அத நம்ம பார்த்தா தான் நமக்கு அதை இந்த பூமிக்குரிய தளத்திற்கு கொண்டு வருகிற வழிகள் நமக்கு கிடைக்கும். ஹல்லேலூயா! அதாவது இயேசு அதை அவரையும் கூட பார்க்கலாம். அதாவது இயேசு 5வது அதிகாரம், யோவான் 5ஆம் அதிகாரம் 19வது வசனத்தில் இப்படி சொல்லுகிறார். யோவான் 5ஆம் அதிகாரம் 19வது வசனம். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், பிதாவானவர் செய்ய குமாரன் காண்கிறது எதுவோ அதையன்றி வேறு எதையும் தாமாய் செய்ய மாட்டார். அவர் எவைகளை செய்கிறாரோ அவைகளை குமாரனும் அந்தப்படியே செய்கிறார். ஹல்லேலூயா! எவ்வளவு தெளிவா சொல்லிட்டாரு பாருங்க. இயேசுவுக்கு மேல இன்னொரு எக்ஸாம்பிளே தேவையே கிடையாது. ஏன்னா அவர் தான் நமக்கு முன்காட்டி அடையாளமாக இருக்கிறார். அவரே நமக்கு வழிகாட்டியாக இருக்கிறார். எல்லா ஆவிக்குரிய வாழ்க்கையில நமக்கு அவர் தான் எடுத்துக்காட்டாக, அவர் தான் வழிகாட்டியாக இருக்கிறார். அவர் தெளிவா சொல்றார், பிதாவானவர் செய்ய குமாரன் காண்கிறது எதுவோ. அப்ப நான் ஆவிக்குரிய தளத்துல போய் நான் பார்க்கிறேன். என்ன பார்க்கிறேன்? என்னுடைய பிதா என்ன செய்கிறார் என்பதை நான் பார்க்கிறேன். அவர் குருடனுக்கு கையை வச்சு பார்வை கொடுத்தாருன்னு சொன்னா, இவர் கையை வச்சு பார்வை கொடுக்கிறார். குருடனுக்கு மண்ணில் எச்சியை துப்பி பிசைஞ்சு கண்ணில் பூசி பார்வை கொடுக்குறாருன்னு சொன்னா, நானும் அப்படித்தான் செய்கிறேன். ஐயோ, இங்க எச்சியை துப்பி இது பண்ணா அது நல்லா இருக்காது, டீசெண்டா இருக்காது அப்படின்னு அவர் யோசிக்கல. பிதாவானவர் செய்ய காண்கிறது எதுவோ அதே அன்றி வேறொன்றையும் தாமாய் செய்ய மாட்டார். ஏன்னா அவர் தேவன், இயேசு தேவனாகவும் இருக்கிறார். அவர் என்ன செய்யலாம் சொன்னாக்க, முதல் தடவை கையை வச்சு அவர் ஒரு குருடனுக்கு பார்வை கொடுத்தார் அப்படின்னு சொன்னா, 2வது தடவை அவர் மண்ணை எச்சினால எச்சில் படுத்தி அதை குழைத்து அவன் கண்ணில் பூச வேண்டிய தேவையில்லை. இப்பொழுதும் அவர் கண்களில் கை வச்சா என்ன செய்ய முடியும்? பார்வையை அவனுக்கு கொடுக்க முடியும். ஆனால் அங்க என்ன பார்க்கிறாரோ, ஆவிக்குரிய தளத்திலே அவர் என்ன பார்க்கிறாரோ அதையே செய்வார், வேறொன்றையும் தாமாக செய்ய மாட்டார் அப்படின்னு அவரை குறித்து தான் சொல்றாரு. வேறொன்றையும் தாமாக செய்ய மாட்டார். அவர் எவைகளை செய்கிறாரோ அவைகளையே குமாரனும் அந்தப்படியே செய்கிறார். அவைகளே குமாரனும் செய்கிறார்ல, அந்தப்படியே அவர் என்ன செய்கிறாரோ, ஆவிக்குரிய தளத்துல அவர் என்ன செய்கிறாரோ அதை அப்படியே அவர் எச்சை துப்பி மண்ணை குடைச்சி பண்ணா, எச்சை எடுத்து அவன் நாக்குல தொட்டு பேசு அப்படின்னு சொன்ன பார்த்தா அப்படின்னு சொன்னா, அதுதான் அவர் என்ன சொல்றாரோ அதை அப்படியே அந்தப்படியே பிதா என்ன காமிக்கிறாரோ, ஆவிக்குரிய தளத்துல என்ன பார்க்கிறோமோ அதை அப்படியே டிரான்ஸ்ஃபர் பண்ணணும்னு சொன்னா அங்க என்ன பார்க்கிறோமோ அதை அப்படியே பூமிக்குரிய தளத்திலே நாம் செய்ய ஆயத்தமாக இருக்க வேண்டும். அது மிக மிக முக்கியம். அப்பதான் அது கம்பேட்டபிலிட்டி, அது ஆவிக்குரிய தளத்திலிருந்து பூமிக்குரிய தளத்திற்கு அதை கொண்டு வர முடியும் என்று கர்த்தர் இந்த நாளிலே நமக்கு எடுத்து சொல்ல விரும்புகிறார். அடுத்த வார்த்தை, சார் எனக்கு விஷன் இல்லை பிரதர், பாஸ்டர், என்னால ஆவிக்குரிய தளத்து, அதாவது நான் பரிசுத்தாவியினர் நிரம்பி இருக்கிறேன், ஆனா எனக்கு அந்த விஷன் கிஃப்ட் இன்னும் கிடைக்கல, அப்ப நான் என்ன செய்யறது? அப்படின்னா என்னால ஆவிக்குரிய தளத்தில் இருக்கக்கூடிய காரியங்களை நான் கொண்டு வர முடியாதா என்று ஒரு கேள்வி வரும். தேவன் அதற்கும் பதிலை வைத்திருக்கிறார். ஆவிக்குரிய தளத்தில் உள்ளதை பார்க்க முடியாவிட்டால், அதாவது அந்த விஷன் இல்லை, என்னால் பிரவேசித்து பார்க்க முடியலன்னு சொன்னா, தேவன் சொல்ல சொல்ல அதை நாம் செய்ய வேண்டும். அதாவது ஆவிக்குரிய காதுகள் திறக்கப்பட வேண்டும். கண் திறக்கல அப்படின்னு சொன்னா, இப்ப எது திறக்கணும்? நம்முடைய ஆவிக்குரிய காதுகள் திறக்கப்பட வேண்டும். அல்லேலூயா! ஆவிக்குரிய காதுகள் திறக்கப்பட வேண்டும். அதான் ஆவிக்குரிய காதுகள் திறக்கப்பட்டால் நம்மால பார்க்க முடியாட்டாலும் தேவன் நம்ம இப்ப எப்படி இடைபடுவார்னு சொன்னா, நமக்கு காதுகள் வழியாக, ஆவிக்குரிய காதுகள் வழியாக தேவன் நம்மிடத்திலே பேசுவார், நம்மிடத்தில் சொல்லுவார். என்ன செய்யணும், நீ என்ன செய்யணும் என்று சொல்லுவார். எல்லாரும் கண்கள் திறக்கப்பட்டவர்களாக வேத புத்தகத்தில் இருந்தாங்களா? இல்லை. கண்கள் திறக்கப்படாத நபர்களும் வேத புத்தகத்திலே உண்டு. ஆனா அவங்க தேவனுடைய காரியங்களை செய்து முடித்தார்கள். அப்படிப்பட்ட ஒரு நபர் தான் நம்முடைய நோவா.
நோவா வந்து விஷன் உள்ளவர் இல்லை, அவர் பார்க்கல. அந்த கூடாரத்தை அங்க பார்த்தாரா அப்படிங்கிறது தெரியாது. ஆனா தேவன் சொல்லுகிறதை கேட்கிற நபராக இருந்தார். அவருடைய ஆவிக்குரிய காதுகள் திறக்கப்பட்டிருந்தது. ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 14வது வசனம் இவ்வாறு சொல்லுகிறது. ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 14வது வசனம் என்ன சொல்றாரு ஆண்டவர்? நீ கொப்பேர் மரத்தால் உனக்கு ஒரு பேழையை உண்டாக்கு, அந்த பேழையிலே அறைகளை உண்டு பண்ணி அதை உள்ளும் புறமாக கீழ்பூசு என்று சொல்லி தேவன் அந்த அதை தொடர்ந்து 6வது அதாவது 14வது வசனத்திலிருந்து வரிசையாக பார்த்தீங்கன்னா, அதுக்கு எவ்வளோ நீளத்தில் இருக்கணும், எவ்வளோ அகலம் இருக்கணும், எத்தனை அடுக்கு இருக்கணும், எத்தனை ஜன்னல் வைக்கணும், அதில் என்னென்ன எல்லாம் உள்ள கொண்டு வரணும், எது எதெல்லாம் எப்படி எப்படி பட்டவைகளாக இருக்கணும், அப்படி எதெல்லாம் சாப்பாடுக்கு யூஸ் பண்ணணும், எது சாப்பாடுக்கு யூஸ் பண்ணக்கூடாது, இது சம்பந்தமான எல்லா காரியங்களையும் தேவன் நோவாவோடு பேசினார். அவர் சொல்ல சொல்ல செஞ்சார். தேவன் என்ன சொல்றாரு? எல்லாத்தையும் வரிசையா சொல்லிட்டாரு. எல்லாத்தையும் மொத்தமா வரிசையா 14வது வசனத்திலிருந்து 21வது வசனம் வரைக்கும் அவர் என்னென்ன செய்ய வேண்டும், நோவா செய்யணுங்கிறதை தெளிவாக சொல்லிவிட்டார். 22வது வசனம் 6ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 22வது வசனம் சொல்லுகிறது, நோவா அப்படியே செய்தான். தேவன் தனக்கு கட்டளையிட்டபடி எல்லாம் அவன் செய்து முடித்தான். அல்லேலூயா. அவன் அப்படியே செய்தான். இல்ல ஆண்டவரே, யானைலாம் வேண்டாம், யானைலாம் ரொம்ப பெருசு, கப்பல் இது பெருவெள்ளம் வரும்போது பேழை கவுந்தாலும் கவுந்துரும்னு சொல்லி அவன் சஜஷன் கொடுக்கல. அவன் ஆண்டவர் அங்கே என்ன செய்ய சொல்றாரோ, அவன் நோவாடத்தில் என்ன சொன்னாரோ அதை அப்படியே செய்கிறான். இது வேணும், இல்லை சிங்கப்புலிலாம் எனக்கு பயம் அப்படின்லாம் கிடையாது. அப்போ அவர் என்ன சொல்லுகிறாரோ, தேவன் எதை சொல்லுகிறாரோ, அவைக்குரிய காதுகள் திறக்கப்பட்டிருக்கு. அதுல ஆண்டவர் என்ன சொல்றாரோ அதை அப்படியே, அதுல எந்த மாற்றமும் கிடையாது, அப்படியே செய்தான். தேவன் தனக்கு கட்டளையிட்டபடி எல்லாம் அவன் செய்து முடித்தான் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ எனக்கு விஷன் இல்லை அப்படின்னு சொன்னா பயப்பட வேண்டாம். உங்களுக்கு விஷன் இல்லை அப்படின்னு சொன்னா பயப்பட வேண்டாம். தேவன் பேசுகிற ஆவிக்குரிய காதுகள் திறக்கப்பட வேண்டும். ஆவிக்குரிய காதுகள் திறக்கப்படணும். ஆவிக்குரிய காதுகள் திறக்கப்படுவது என்பது தேவன் எதுக்காக திறக்கப்படணும்னா, தேவன் பேசுகிறதை கேட்கணும். அப்போ தேவன் எப்படியெல்லாம் பேசுவார் அப்படின்னு சொன்னா, தேவன் அவருடைய சத்தத்தை கேட்கிற ஆவிக்குரிய காதுகள் திறக்கப்பட்டு இருக்குமானால், அந்த சத்தத்தின் மூலமாக, அந்த திறக்கப்பட்ட ஆவிக்குரிய காதுகள் வழியாக தேவன் பேசுவார். எனக்கு அந்த இதுவும் இல்லை, அதாவது ஆவிக்குரிய காதுமே திறக்கலை அப்படின்னு சொன்னா, தேவன் வேத புத்தகத்தின் வழியாக பேசுவார். அல்லேலூயா. வேத புத்தகத்தின் வழியாக பேசுகிறார். அப்ப இந்த வேத புத்தகத்துல தேவன் நமக்கு எடுத்து கொடுப்பார். இந்த பகுதி அப்படி என்று சொல்லி வேத புத்தகத்தின் வழியாக எடுத்து கொடுப்பார். இந்த வசனத்தின்படி செய் என்று சொல்லுவார். அப்படியே அடுத்த இதுபடி செய் என்று இன்னொரு வசனத்தை சுட்டி காட்டுவார். ஒவ்வொரு வசனம் மாறி 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 காமிச்சுக்கிட்டே வருவார். இதை செய்யுங்க, இதை 2வது செய், இதை 3வது செய், இதை 4வது செய். அந்த காரியத்தில் ஒரு வெற்றியை காணும் வரைக்கும், அல்லது ஆவிக்குரிய தளத்திலே நமக்கு வைத்திருக்கக்கூடிய அந்த காரியம் நம்முடைய கைகளுக்கு வந்து சேரும் வரைக்கும் வேத வசனத்தின் வழியாகவும் தேவன் நம்ம நடத்துவார். இதுவும் ஆவிக்குரிய காதுகள் திறக்கப்படுவதற்கு சமம். தேவன் அப்ப இதை பாருன்னு சொல்றாரு இல்லையா? இதை எடுத்து பாருங்க. இப்ப ஆதியாகமம் இத்தனாவது அதிகாரம் இத்தனாவது வசனத்தை எடு என்று சொல்லுகிறதை உணர முடியும். நம்முடைய உள்ளான மனிதன் உணர முடியும். அந்த எடுத்து பார்த்தீங்கன்னா அதுல உங்களுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும். அடுத்து இன்னொரு இடத்துல இன்னொரு வசனத்தை சுட்டி காட்டுவார். அந்த வசனத்தை நீங்க எடுத்தீங்கன்னா அதனுடைய கண்டினியூவேஷன் அங்கே இருக்கும். அடுத்து இன்னொரு வசனத்திலிருந்து இன்னொரு வசனத்தை எடுத்து சொல்லுவார். அதை எடுத்து பார்த்தீங்கன்னா அதனுடைய கண்டினியூவேஷன் இருக்கும். ஸோ தேவன் ஸ்டெப் பை ஸ்டெப்பா கொண்டு போவார், காரியங்களை செய்ய வைப்பார். அப்போ
ஆவிக்குரிய தளத்திலேயே நமக்கு வைத்து வைக்கப்பட்டிருக்கிற அந்த காரியத்தை பூமிக்குரிய தளத்துக்கு கொண்டு வர வேண்டுமானால் நமக்கு ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட வேண்டும், அல்லது ஆவிக்குரிய காதுகள் திறக்கப்பட வேண்டும். அப்போ எனக்கு இந்த ரெண்டுமே இல்லைன்னு சொன்னா வேத புத்தகத்தை ஆழ்ந்து தியானித்து படிக்கிற பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். சும்மா அப்படியே கேஷுவலாக வாசித்துட்டு முடித்து எந்திரிச்சு போறவங்க கிட்ட தேவன் காரியங்களை செய்ய முடியாது. அதற்காக ஒரு டெடிகேட்டட் ரீடிங் ஆஃப் தி பைபிள், அதாவது இந்த காரியத்துக்காக எனக்கு இந்த காரியம் வரணும், ஆவிக்குரிய தளத்தில் எனக்கு இருக்குது, நான் நம்புகிறேன், எனக்கு வேண்டிய இந்த ஐஸ்வர்யம், எனக்கு வேண்டிய இந்த சுகம், எனக்கு வேண்டிய இந்த காரியம் அங்கே இருக்கிறது என்பதை நான் விசுவசிக்கிறேன், தேவனே எனக்கு என்னை வழிநடத்தும் என்று சொல்லியாச்சுன்னா பரிசுத்த ஆவியானவர் மிக தெளிவாக நம்மை வழிநடத்துவார். வேத வசனங்கள் வழியாக நம்மை வழிநடத்துவார். இன்னொரு எக்ஸாம்பிள் கூட பார்க்கலாம். ஆபிரகாமை நடத்தின விதம். ஆதியாகமம் 15வது அதிகாரம், ஆதியாகமம் 15வது அதிகாரம் 8வது வசனத்திலிருந்து காண்பிக்கிறேன். ஆதியாகமம் 15வது அதிகாரம் 8வது வசனத்துல என்ன சொல்றார்? அதற்கு அவன், கர்த்தராகிய ஆண்டவரே, நான் அதை சுதந்திரித்துக் கொள்வேன் என்று எதினால் அறிவேன். ஆண்டவர் என்ன செய்யறாரு? அவனை வெளியே கூட்டிட்டு வந்து வானத்து நட்சத்திரங்கள் எல்லாம் காண்பிச்சு உன்னுடைய சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று அவனிடத்துல சொல்லுகிறார். உடனே அவன் என்ன கேள்வி கேட்கிறான்? இவ்வளவா இருக்கும் சொன்னா எனக்கு ஒரு பிள்ளை கூட கிடையாது, இவ்வளவா இருக்கும் நீங்க சொல்லுகிறதை நான் எதனால் அறிவேன்? அப்போ அவன் என்ன அந்த இன்டைரக்ட் மீனிங் சொன்னா, ஆவிக்குரிய தளத்திலே நான் அதை பார்க்கிறேன், நீங்க சொல்லிட்டதை நான் 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 ஏற்றுக்கொள்ளுகிறேன், அது இந்த பூமிக்குரிய தளத்திற்கு எப்படி வரும் என்று அவன் அவரிடத்திலே கேட்கிறான். எப்படி இங்க கொண்டு வருவேன்? வானத்துல அவ்வளவு நட்சத்திரம் இருக்கு, உண்மைதான். ஆனா வானத்தில் இருக்கிற அவ்வளவு நட்சத்திரங்களை போல என்னுடைய சந்ததி பெருகும்னு சொன்னா நான் இந்த பூமிக்குரிய தளத்திற்கு அதை கொண்டு வருவது எப்படி என்று ஒரு கேள்வி அவன் உள்ளத்திலே இருக்கிறது என்று பார்க்கிறோம். அதற்கு தேவன் என்ன சொல்றாரு? ஒரு காரியத்தை ஆபிரகாமை செய்ய சொல்லுகிறார். அதாவது அவரோடு கூட ஒரு உடன்படிக்கையை செய்ய சொல்லுகிறார். அப்போ அவர் செய்ய போகிற தேவன் அவனுக்கு காண்பிச்சு கொடுத்த காரியம் மிகப்பெரிய காரியம். ஒரு சந்ததியை அவனுக்கு காண்பிக்கிறார். ஒரு மிகப்பெரிய, அதாவது எல்லா விசுவாசிகளுக்கும் தகப்பனாக அவனை மாற்றப் போகிறார். அப்ப அந்த காரியத்துக்கு ஆண்டவர் என்ன சொல்றாரு? இப்பொழுது நீ என்னோடு கூட ஒரு உடன்படிக்கை செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார். அப்போ எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி கொண்டு போவாரான்னு சொன்னா கிடையாது. ஒரு எனக்கு செய்தது போலவே இன்னொருவருக்கு அதே மெத்தட்லாம் கர்த்தர் செய்யணும் என்பது கிடையாது. அப்போ அதுதான் வேத புத்தகத்தில் பார்க்கும்போது இயேசு எல்லா நோயாளிகளையும் ஒரே மாதிரி அவர் டீல் பண்ணவும் இல்லை, ஹீல் பண்ணவும் கிடையாது. வித்தியாசமா எல்லாரையும் நடத்துகிறதை நாம் வேத புத்தகத்தில் பார்க்கிறோம். ஏன்னு சொன்னா தேவன் அவருடைய திட்டத்துல என்ன வைத்திருக்கிறாரோ அதை நாம் பார்த்து அதன்படியாக நம்ம செய்ய வேண்டும். இங்க என்ன செய்ய சொல்றாரு? ஒரு பலி செலுத்தி தேவன் தம்மோடு கூட ஆபிரகாம் ஒரு உடன்படிக்கை செய்யும்படியாக கர்த்தர் சொல்லுகிறார். அதாவது புறா குஞ்சுகளை கொண்டு 3 வயது ஆட்டுக்கடாவையும் 3 வயது வெள்ளாட்டியும் 3 வயது ஆட்டுக்கடாவையும் ஒரு காட்டுப்புறாவையும் ஒரு புறா குஞ்சையும் என்னிடத்தில் கொண்டு வா என்றார். அவன் அவைகளை எல்லாவற்றையும் அவரிடத்தில் கொண்டு வந்து அவைகளை நடுவாக துண்டித்து துண்டங்களை ஒன்றுக்கொண்டு எதிராக வைத்தான். பட்சிகளை அவன் துண்டிக்கவில்லை. அப்போ இது செஞ்சதுல கூட ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு பாருங்க. அதாவது எல்லாத்தையும் ரெண்டா வெட்டி ரெண்டையும் ஆப்போசிட்டா வைக்கிறான், எதிராக வைக்கிறான். பட்சிகளை அவன் துண்டிக்கவில்லை. அப்ப செய்கிற காரியத்தில் கூட ஒரு ட்விஸ்ட் வைக்கிறார் ஆண்டவர். எப்படி இதெல்லாம் விட்டு தனித்தனியா வை, பட்சிகளை துண்டிக்காத, தனியா வை என்று சொல்லுகிறார். அப்போ காரியங்கள், அப்போ தேவன் உடன்படிக்கை செய்வதற்கான காரியங்கள் எப்படி, அந்த உடன்படிக்கை எப்படி செய்ய வேண்டும் என்பதை கூட தேவன் தெளிவாக சொல்லுகிறார். அதாவது இப்ப கொஸ்டின் ஏன் பட்சிகளை அவர் துண்டிக்கவில்லை அப்படிங்கிறது கொஸ்டின் கிடையாது. கொஸ்டின் நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னு சொன்னா, தேவன் நம்மோடு உடன்படிக்கை செய்கிறதற்கு அவர் எப்படி உடன்படிக்கை செய்து கொள்ள விரும்புகிறாரோ அப்படி உடன்படிக்கை செய்து கொள்வதற்கு நாம் தயாராக இருக்க வேண்டும். இல்லாண்டவரை எனக்கு இவ்வளவுதான் என்னால் முடியும் அப்படின்னு சொல்லுவது உடன்படிக்கை ஆகாது. அதை செய்த
ஆபிரகாம் லோத்து ஆபிரகாமுடைய சகோதரனாகிய லோத்து அந்த சோதமை விட்டு வெளியே கொண்டு வரும் பொழுது அவன் மலைக்கு ஓடிப்போ என்று சொல்லுகிறார். அந்த வெளியே கொண்டு வந்த தூதர்கள் சொல்றாங்க, நீ மலைக்கு ஓடிப்போ. தேவனுடைய வார்த்தையை தான் அவங்க பேசுறாங்க. மலைக்கு ஓடிப்போன்னு சொல்லும்போது என்னால முடியாது, என்ன செய்யணும், நான் பக்கத்தில் இருக்கக்கூடிய சோவாருக்கு போகிறேன் என்று சொல்லுகிறான். அவன் போய் சோவார்லையாவது இருந்தானான்னு சொன்னா இருக்க முடியல. அவன் திரும்பவும் மலைக்கு போனான் என்று பார்க்கிறோம். அப்போ தேவ திட்டத்தை குழப்புகிறதுனால, அதன்படி செய்யாததுனால அவன் தீமைக்குள்ளே பிரவேசித்தான் என்று நாம் வேத புத்தகத்தின் வழியாக அறிந்து கொள்ள முடியும். அதே போல தாவீது போரிட்ட ஒரு விதத்தையும் நாம் பார்க்க முடியும். தாவீது எப்படி போரிட்டான் என்பதை நாம் பார்க்கலாம். அதாவது 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 23வது வசனம். 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 23வது வசனம். அவன் தேவனிடத்தில் விசாரித்ததற்கு, தாவீது கர்த்தரிடத்தில் விசாரித்ததற்கு, அதாவது எதுக்கு விசாரிக்கிறான், இப்போ எதிர்த்து பெலிஸ்தர் அவனுக்கு எதிர்த்து சண்டை போட வந்திருக்கிறார்கள். அவர்களை ஜெயம் கொள்வதற்கு, அவரை வெற்றி கொள்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று அவன் கர்த்தரிடத்திலே விசாரிக்கிறான். அப்படி விசாரிக்கும் பொழுது கர்த்தர் அவர்கிட்ட என்ன சொல்றாரு, நீ நேராய் போகாமல் அவர்களுக்கு பின்னாலே சுற்றி முசுக்கட்டை செடிகளுக்கு எதிரே இருந்து அவர்கள் மேல் பாய்ந்து முசுக்கட்டை செடிகளின் நுனிகளின் மேலே செல்லுகிற இறைச்சலை நீ கேட்கும்போது சீக்கிரமாய் எழும்பிப்போ. அப்பொழுது பெலிஸ்தரின் பாளையத்தை முறியடிக்க கர்த்தர் உனக்கு முன்பாக புறப்பட்டிருப்பார் என்றார். ஹல்லேலூயா. பாருங்க, கர்த்தர், அதாவது நீ செய்யற மாதிரி செய்ய, நான் தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் ஆண்டவர் சொல்லல. ஆண்டவர் என்ன சொல்றாரு, இந்த மாதிரி செஞ்சாதான் நீ வெற்றியை பார்க்க முடியும் என்று தாவீதுக்கு சொல்லுகிறார். அப்போ ஆவிக்குரிய தளத்திலே அவனுக்கு வெற்றி நிச்சயிக்கப்பட்டு இருக்கிறது. வெற்றி அங்கே இருக்குது. பெலிஸ்தருக்கு எதிரான வெற்றி ஆவிக்குரிய தளத்திலே அவனுக்கு இருக்கிறது. அதை அவன் ரிசீவ் பண்ணணும். அந்த வெற்றியை அவன் ரிசீவ் பண்ணணும்னு சொன்னா கர்த்தரிடத்திலே விசாரிக்க வேண்டும். அவன் கர்த்தரிடத்துல விசாரிக்கும் போது கர்த்தர் அந்த அந்த மெத்தட் ஆஃப் ஃபைட்டிங், தி மெத்தட் ஆஃப் வார், எப்படி போரிட வேண்டும் என்பதை அவனுக்கு சுட்டி காட்டுகிறார். அது என்ன, நீ நேரா போகாத, அவர்கள் பின்னாலே சுற்றி போ, செடிகளுக்கு எதிரே இருந்து அவர்கள் மேல் பாய்ந்து, அதாவது நீ முன்னாடி போய் நிக்காத, அவங்க மேல பின்பக்கமா போய் அவங்க மேல பாய்ந்து இதெல்லாம் செய்யும் போது உன்னுடைய ஆவிக்குரிய காதுகள் திறந்திருக்கணும். நீ உன்னை கவனிக்கணும். எதை கவனிக்கணும், அந்த முசுக்கொட்டை செடிகளின் நுனிகளிலே செல்லுகிற இறைச்சலை நீ கேட்க வேண்டும். பாருங்க, அதாவது வெற்றி ஆண்டவர் ஆவிக்குரிய தளத்துல வச்சிருக்கிறாரு. அந்த வெற்றியை பெற்றுக்கொள்வதற்கு அவன் இங்கேயும் பூமிக்குரிய தளத்திலும் சில காரியங்களை செய்யணும். எப்படி செய்யணும், அவன் நேரா போகக்கூடாது, சுத்தி அவங்களுக்கு பின்னாடி போகணும், மேல பாஞ்சி அட்டாக் பண்ணணும். இது பூமிக்குரிய தளத்துல அவன் செய்ய வேண்டிய காரியம். அதே நேரத்துல அவனுடைய ஆவிக்குரிய காதுகள் திறந்திருக்கணும். இதை செஞ்சிட்டு இருக்கும் போதே அதையும் கவனிக்கணும். அங்க என்ன சொல்றாரு, அங்க ஒரு இறைச்சல் உன்னுடைய ஆவிக்குரிய காதுகள்ல கேட்கும். அது கேட்கும் போது நீ சீக்கிரமா போகணும், அந்த இடத்துக்கு போகணும். அந்த சீக்கிரமா நீ போகும்போது கர்த்தர், அதாவது சேனைகளின் கர்த்தர் என்ன செய்வாராம், பெலிஸ்தரின் பாளையத்தை முறியடிக்க உனக்கு முன்பாக புறப்பட்டிருப்பார். அவர் முறியடிக்கிறதுக்கான டைம் உன்னுடைய ஆவிக்குரிய காதுகள்ல உனக்கு சொல்லப்படும். அதாவது அந்த இறைச்சல் உனக்கு கேட்கும். அந்த இறைச்சல் கேட்டுச்சுன்னு சொன்னா கர்த்தர் புறப்பட்டுட்டாரு, வெற்றி நிச்சயம். அல்லேலூயா. நம்ம கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார் அப்படின்னு ஒரு கொட்டேஷன்ல சொல்லிட்டு பேசாம உட்கார்ந்து இருக்கிறோம். அப்படி அல்ல. தாவீது இங்கே சொல்லக்கூடிய காரியத்தை கவனிக்க வேண்டும். தாவீதுக்கு சொல்லப்படுகிற காரியத்தை கவனிக்க வேண்டும். அவன் வெற்றி உள்ள வாழ்க்கை வாழ்ந்தவன், தேவனோடு கூட இருந்தவன். அவன் அப்படிப்பட்ட தாவீதுக்கு என்ன சொல்லப்பட்டு இருக்கிறது என்பதை நாம் மிகவும் கவனமாக பார்க்க வேண்டும். அப்போ இந்த பூமிக்குரிய அந்த வெற்றியை பூமிக்குரிய தளத்துக்கு கொண்டு வருவதற்கு அவன் சிலவற்றை செய்ய வேண்டும். ஆவிக்குரிய தளத்திலே அதை கவனிக்க வேண்டும். என்ன நடக்குது, இது கர்த்தர் புறப்பட்டுட்டாரா, அவர் வந்துட்டாரா, அதுல கவனமா இருக்கணும். சரி, ஆண்டவர் சொல்லிட்டாரு, இதெல்லாம் முடிஞ்சிருச்சு, நானே இப்ப எல்லாத்தையும் பாத்துக்கிறேன், ஆண்டவரே நீங்க ரெஸ்ட் எடுங்க, அந்த மாதிரி கிடையாது. அவர் தேவன், சேனைகளின் கர்த்தர் புறப்பட்டு இருக்கிறாரா என்பதை நாம் கவனிக்க வேண்டும். அவர் வந்துட்டாரா. ஏன்னா வெற்றி அவர் கையில இருக்கிறது. வெற்றி அவர் கையில. நம்ம செய்யறது எல்லாமே ஒரு ஹல்லேலூயா,
ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஓ ஷாபா பாபா பாரிபா நீமா ராபா. எஸ். அந்த 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 வெற்றி வந்து தேவனுடைய கையில தான் இருக்குது. அதை நாம் பெற்றுக்கொள்வதற்கு நாம் என்ன செய்யணும்? கவனமாய் இருக்க வேண்டும். அந்த ஆவிக்குரிய காதுகள் திறந்த நிலையிலே இருக்க வேண்டும் என்று பார்க்கிறோம். அப்போ அ இது இத அ மிக நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறோம். சரி. இப்போ அ ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை உங்களுக்கு நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன். அதாவது ஆவிக்குரிய தளத்தில நமக்கு இருக்கக்கூடிய எல்லாம், அதாவது நமக்கு நெறைய காரியங்கள் அங்க இருக்குது. எல்லாமே அங்க இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறேன். அ இப்போ ஒரு ஒரு முக்கியமான ஒரு கேள்வி இருக்குது. அ இது அதாவது அ ஆவிக்குரிய தளத்தில இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் பூமிக்குரிய தளத்திற்கு நான் கொண்டு வந்துர முடியுமா? அப்படின்னு கேட்டா, அ அது ஒரு ஒரு பெரிய கேள்வி. அது அது ஒரு பெரிய கேள்வி. அதாவது இந்த பூமி தளத்திலே நாம் பார்க்காத ஒரு பொருளை நாம் ஆவிக்குரிய தளத்திலே பார்க்க முடியாது. நான் இல்லன்னு சொல்லல. அது அங்க இல்லை என்று சொல்லவில்லை. அங்கே அங்க என்னன்னு நிறைய காரியங்கள் இருக்கிறது. ஆனா, இந்த பூமிக்குரிய தளத்திலே நீங்க அத பார்க்கலன்னு சொன்னா, அத ஆவிக்குரிய தளத்தில பார்க்க முடியாது. ஏன்னு சொன்னா, நம்ம பூமிக்குரிய தளத்திலே நமக்கு மாமிச கண்கள் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. இந்த மாமிச கண்கள்னால காரியங்களை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுல நீங்க பார்க்காத ஒரு பொருளை, நீங்க ஆவிக்குரிய தளத்திலே பார்க்க முடியாது. அல்லேலூயா! அது வ அத நீங்க நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அதாவது இப்போ உதாரணமா நம்ம வந்து ஒரு அ அ 1000 வருடங்களுக்கு முன்னால இருக்கிறோம்னு வச்சுக்கிடுங்க. அப்போ வந்து ஏரோப்ளேன் அப்படிங்கிறதே கிடையாது. அ எ இன்னும் ஒரு 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 50 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னாக்கா, செல்ஃபோனே கிடையாது. அப்போ ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆவிக்குரிய தளத்துக்குள்ள பிரவேசிக்கிறவர்கள் ஒரு செல்ஃபோன் அங்க பார்த்திருக்க முடியுமான்னு நிச்சயமா இல்ல. ஹல்லேலூயா! அதே மாதிரி ஒரு 1000 வருடங்களுக்கு முன்னால ஆவிக்குரிய தளத்தை பார்க்கிறவர்கள் எத பார்க்க முடியாது? ஒரு ஏரோப்ளேன் போறதையோ, ஒரு ராக்கெட் போறதையோ பார்த்திருக்க முடியாது. ஏன்னா, அப்ப அந்த அத வந்து பூமிக்குரிய தளத்திலே அது உருவாக்கப்படவில்லை. அப்போ இந்த பூமிக்குரிய தளத்து அதனால தான் பார்த்தீங்கன்னா, எசேக்கியேல் இதுல வந்து அ சில வாகனங்கள் பற்றி சொல்லப்பட்டு இருக்கிறது. இப்படி இந்த பக்கமா போகுது, அப்படி ஒரு சக்கரங்கள் இருக்கிறது, இப்படி சக்கரங்கள் இருக்கிறது என்று எசேக்கியா 1ஆம் அதிகாரத்திலே ஒரு நிகழ்வு சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது இதற்கு ஒத்த என்று சொல்லுவார் என்று எழுதப்பட்டிருக்கும். இதற்கு ஒத்த, இதைப் போல, இதைப் போல, இதைப் போல என்றுதான் சொல்லப்பட்டிருக்கும். ஏன்னு சொன்னா, அவரால பார்க்க அவருடைய காலகட்டத்திலே பார்க்க முடிந்தது எல்லாமே ராஜாக்கள் பயன்படுத்துகிற குதிரைகளும், ராஜாக்கள் பயன்படுத்துகிற அந்த ரதங்களும் தான் அவர் பார்த்திருக்கிறார். அப்ப அந்த ராஜாக்கள் பயன்படுத்துகிற குதிரைகளும், ரதங்களையுமே பார்த்து அதை ஆவிக்குரிய தளத்துக்குள்ள பிரவேசிக்கிறவர்கள் அதைத்தான் பார்க்க முடிந்திருக்கும். அல்லேலூயா! அதைத்தான் அவங்க பார்த்திருப்பாங்க. அதைத்தான் பார்த்ததாக எழுதியும் வைத்திருக்கிறார்கள் என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். 2 ராஜாக்களின் புத்தகம் 2 ராஜாக்கள் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 2 ராஜாக்களின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 2 ராஜாக்களின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 17வது வசனம். அப்பொழுது எலிசா விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே, இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தருளும் என்றான். உடனே கர்த்தர் அந்த வேலைக்காரன் கண்களை திறந்தார். இதோ, எலியாவை சுற்றிலும் அக்கினிமயமான குதிரைகளாலும் ரதங்களாலும் அந்த மலை நிறைந்திருக்கிறதை அவன் கண்டான். அல்லேலூயா! அப்போ இந்த எலிசாவுடைய வேலைக்காரன் அதிகாலையிலே எழுந்து வெளியே வந்து பார்க்கும் பொழுது எலிசாவை பிடிக்கும்படியாக எதிரிகள் அனுப்பின ரதங்களும் குதிரைகளுமா அந்த மலையிலே நிறைந்திருக்கிறதை அவன் பார்த்து விட்டு ஓடி வந்து எலிசாவிடத்துல சொல்லுகிறான். எலிசாவிடத்துல வந்து சொல்லும்போது எலிசா உடனே தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி என்ன சொல்லுகிறார்? கர்த்தாவே, இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தருளும். அப்ப எந்த கண்ணை திறக்க சொல்றாரு? அவனுடைய ஆவிக்குரிய கண்களை திறக்க சொல்லுகிறார். அப்ப ஆவிக்குரிய கண்கள் இப்ப அவனுக்கு திறக்கப்படுகிறது. அப்ப ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டாலும் அவன் அங்க எதை பார்க்கிறான் அப்படின்னு சொன்னா, இங்க மலையிலே சுற்றி இருக்கக்கூடிய ரதங்களும் குதிரைகளையும் தான் அங்கே அக்கினிமயமான குதிரைகளாக பார்க்கிறான்.
அல்லேலூயா. அப்போ இப்ப அதாவது இப்ப ஆவிக்குரிய கண்கள திறந்தோனே அங்க பூரா மிஷின் கன்னும், அ டே டேங்க்கும், ராக்கெட்லாம் அங்க அவன் பார்க்கல. அவன் எதை பார்க்கிறான்? எல்லாமே ஆவிக்குரிய கண்கள்ல பார்க்கக்கூடிய காரியங்கள் எல்லாமே, அதை அவன் எதை பூமிக்குரிய தளத்திலே பார்த்தானோ, அத எதை கொண்டு இவனை அட்டாக் பண்ணும்படியாக, இவனை பிடித்துக் கொண்டு போகும்படியாக, இவர்களை கொல்லும்படியாக அவர்கள் வந்து எதிரிகள் கொண்டு வந்திருக்கிறார்களோ, அதை அவன் ஆவிக்குரிய தளத்திலே அவன் பார்க்கிறான். அதாவது பாதுகாப்பு அவனுக்கு இருக்கிறது என்பதை ஆவிக்குரிய தளத்திலே பார்க்கிறான். அப்ப எலிசாவுக்கும் அவனுடைய வேலைக்காரனுக்கும் தேவையான பாதுகாப்பு பரலோகத்திலே இருக்கிறது. அந்த பரலோகத்துல அவருக்கு இருக்கிறது. அப்ப தேவன் இவங்களை பாதுகாக்கணும்னு சொன்னா, இவங்க எதிரியாக பார்க்கக்கூடிய அந்த அதே காரியம் பரலோக ராஜ்யத்திலே அவனுக்கு இருக்கிறது என்பதை வெளிப்படுத்தி காட்டுகிறார். அப்ப நமக்கு தேவையான பாதுகாப்பு அப்படின்னு சொன்னா, நம்ம இங்க என்ன பாதுகாப்பை நாம் எதிர்பார்க்கிறோமோ அந்த பாதுகாப்பு ஆவிக்குரிய தளத்திலே இருக்கிறது. அல்லேலூயா. அந்த ஆவிக்குரிய தளத்துல அது இருக்குது. அந்த பாதுகாப்பு அங்க இருக்குது. அப்போ அந்த பாதுகாப்பை தேவன் தர தயாராக இருக்கிறார். அதை அதை பார்க்க நம்முடைய கண்களை திறக்க தயாராக இருக்கிறார். இங்க அதாவது இப்படி பார்த்துட்டானே அப்படின்னு சுத்தி நிக்கிறாங்களேன்னு சொன்ன உடனே ஒரு ஒரு 1 மாசம் உபவாசம் இருங்க, இவனை வேலைக்காரனை பார்த்து ஒரு மாசத்துக்கு உபவாசம் இருப்பா, அதுக்கப்புறம் ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படும், அப்புறம் நீ பாரு. அந்த மாதிரி இல்லை. தேவன் டைரக்டா எலிசா என்ன கேட்கிற ஒரே ஜெபம் தான். என்ன சொல்ல, தேவனே இவன் கண்களை திறந்தருளும் என்று ஜெபித்தான். தேவன் கண்களை திறந்தார். இல்லையா? அப்ப தேவன் நமக்கு என்ன காட்ட வேண்டும் என்று விரும்புகிறாரோ அந்த காரியத்தை காட்டுவதற்கு நம்முடைய ஆவிக்குரிய கண்களை திறப்பதற்கு எப்பொழுதும் தயாராக இருக்கிறார். நல்லா புரிஞ்சுக்கிடணும். அப்ப ஆவிக்குரிய கண்களை திறக்கிறதுக்கு ஒரு டைம் லிமிட் இருக்குதா? அது இவ்வளவு நாள் நான் ஏதாவது செய்யணுமா? அதுக்காக உபவாசம் இருக்கணுமா? அதுக்காக நான் ரொம்ப இது ஜெபிக்கணுமா? இப்படி செய்யணுமா? அப்படி செய்யணுமா? ஆண்டவர் விரும்புகிறதெல்லாம் அவரிடத்திலே ஜெபிக்க வேண்டும். உண்மையாக ஜெபிக்கணும். உண்மையாக ஜெபிக்கும் பொழுது தேவன் அதை நமக்கு செய்ய தயாராக இருக்கிறார். அப்ப அவருடைய ஆவிக்குரிய கண்கள் டக்குன்னு திறந்தாரு, அவனை பார்க்கும்படியாக செய்தார். இதை செய்தது எலிசாவின் நிமித்தமாக அந்த வேலைக்காரனுடைய கண்களை அவர் திறந்தார் என்று பார்க்கிறோம். இல்லையா? வேலைக்காரனுடைய கண்களை திறந்தார் என்று பார்க்கிறோம். வேலைக்காரன் ஜெபிக்கல, இந்த கண்களை திறந்துடலும் அவன் ஜெபம் பண்ணல. எலிசா ஜெபித்தான், இவனுடைய கண்களை திறந்துடலும் என்று ஜெபித்தார். அதே போல அவர் எதிரிகள் வந்த உடனே எலிசா அப்பயும் இன்னொரு ஜெபம் பண்றாரு. இந்த எதிரிகளுடைய கண்களை நீ குருடாக்கியறலும் அப்படின்னு ஜெபிக்கிறார். அப்ப குருடாக்கியறலும் அப்படின்னு சொல்லும்போது அவங்க எல்லாருமே குருடு ஆகுறாங்க. அப்போ அவர்களுடைய கண்கள் குருடாக்கப்பட்டது, மாமிச கண்கள் குருடாக்கப்பட்டது என்று பார்க்கிறோம். மாமிச கண்கள் குருடாக்கப்பட்டதுன்னா இட்ஸ் தி டெம்பரரி க்ளோஷர் ஆஃப் தேர் ஐஸ். அது டெம்பரரியா கண்கள் அடைக்கப்பட்டது, அவர்களால் அடைக்கப்பட்டது. இதே காரியம் அப்போஸ்தலனாகிய பவுலுக்கும் நடந்ததை பார்க்கிறோம். தேவன் அவனை சந்திக்கும் பொழுது, குதிரையிலிருந்து கீழே விழுந்த பொழுது அவனுடைய கண்கள் அடைக்கப்பட்டது. அது திறக்கப்படுவதற்கு தேவ மனுஷன் ஒருவர் வந்து அவன் தலையில கையை வச்சு ஜெபிக்கும் பொழுது அவன் கண்களிலும் செதில் போன்ற காரியங்கள் விழுந்தது என்றும் அவன் பார்வை திரும்ப பெற்றுக்கொண்டான் என்றும் நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். அப்போ தேவன் எதையும் எப்பொழுதும் செய்ய தயாராக இருக்கிறார். அவர் டைம் லிமிட் வைக்கல. அவர் தேவை நிமித்தம், நம்முடைய தேவைகள் நிமித்தம், தம்முடைய பிள்ளைகளுடைய தேவைகள் நிமித்தம், தம்முடைய ஊழியக்காரர்களுடைய தேவை நிமித்தம் ஆவிக்குரிய கண்களை அவர் திறக்கவும் மாமிச கண்களை அடைக்கவும் வல்ல தேவனாய் அவர் இருக்கிறார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். சரி, இப்ப ஆவிக்குரிய தளத்துல நான் பார்க்கிறேன், அது அல்லது தேவன் என்னோட கூட பேசுகிறார், ஆவிக்குரிய காதுகள் வழியாக நான் கேட்கிறேன், இதெல்லாம் எனக்கு முடியுது. ஆனா அது என் கைக்கு எப்போ வரும் அது எனக்கு தெரிய மாட்டேங்குது. நான் பார்க்கிறேன், அதாவது ஒரு காரியம் இருக்கிறது, ஆவிக்குரிய தளத்தில் இருக்கிறது என்பதை நான் விசுவசிக்கிறேன். ஐஸ்வர்யம் அங்க இருக்குது,
எனக்கு தேவன் ஒரு சொந்த வீடு கொடுக்குறேன்னு சொல்றாரு, நான் பார்க்கிறேன், ஒரு வீட்டை பார்க்கிறேன், எனக்கு சொந்த காரை தர்றேன்னு சொல்றாரு, அதை நான் ஆவிக்குரிய தளத்திலே பார்க்கிறேன், எனக்கு குழந்தை செல்வத்தை தர்றேன்னு சொல்றாரு, அதை நான் ஆவிக்குரிய தளத்திலே பார்க்கிறேன், வசனத்தை கொடுக்குறாரு, ஆண்டவர் பேசுறாரு. இதுல அது ஏன் என்னுடைய கைகளுக்கு வரல, ஏன் அல்லது எப்பதான் வரும், ஏன் தாமதம் உண்டாகிறது என்கிற காரியத்தை உங்களுக்கு சொல்லி இந்த ஜெபத்தை நான் முடிக்க விரும்புகிறேன். அதாவது முதலாவதாக, தேவன் எப்பொழுதுமே இயற்கைக்கு மாறாக செய்ய விரும்புகிறது இல்லை. நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. இயற்கைக்கு மாறாக தேவன் எதையும் செய்ய விரும்புகிறது இல்லை. இயற்கையோடு இணைந்து காரியங்களை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார். அதாவது இப்போ உதாரணத்துக்கு ஒன்று சொல்றேன். இப்போ லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில், அதாவது இப்போ பாராளுமன்றத்தில் ஒரு சட்டம் போடுறாங்க. அந்த ஒரு சட்டம் போடுறாங்கன்னு சொன்னால், அதாவது இந்தியர்கள் எல்லோரும் இப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு சட்டம் போடுறாங்க. இந்தியர்கள் இவ்வளவு டேக்ஸ் கட்டணும் அப்படின்னு ஒரு சட்டம் போடுறாங்கன்னு வச்சுக்கிடுவோம். அப்போது அந்த சட்டத்தை சட்டம் போட்டவங்களே என்ன செய்ய முடியாது, மீற முடியாது. அல்லேலூயா. அதே போல இந்த இயற்கையை உருவாக்கினவர் கர்த்தர். அதை அவர் மீறுவதற்கு விரும்ப மாட்டார். முதலாவதாக, இப்ப இயற்கையாக தேவன் என்ன செய்ய விரும்புகிறாரோ அதை செய்வதிலே அவர் முனைப்பாய் இருப்பார். அதாவது இயற்கை நேச்சுரலா. அப்போ சூப்பர் நேச்சுரலா கர்த்தர் ஏதாவது செய்வாரா அப்படின்னு சொன்னா கட்டாயம் செய்வார். அல்லேலூயா. அப்போ சூப்பர் நேச்சுரலா எப்ப செய்வார்னு சொன்னா, அது சூப்பர் நேச்சுரலா எப்போ செய்ய வேண்டும் என்று அவர் விரும்புகிறாரோ அப்பொழுது அதை செய்வார். அல்லேலூயா. அப்போ அந்த சூப்பர் நேச்சுரலா அவர் செய்வதற்கு உள்ள சூழ்நிலைகளும் தேவைகளும் வரும் பொழுது தேவன் அதை நிச்சயமாய் செய்வார். அல்லேலூயா. தேவன் அதை நிச்சயமாய் செய்வார். இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் அவர் தம்முடைய குமாரனை இந்த பூமிக்கு அவர் கொண்டு வந்தார். அப்போ நேச்சுரலா கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னா, ஒரு ஆணும் பெண்ணும் இணைந்து தான் அந்த பூமிக்கு தம்முடைய குமாரனை கொண்டு வந்திருக்கணும். ஆனா தேவன் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்திலே தம்முடைய குமாரனை இந்த பூமிக்கு கொண்டு வந்தார் என்று நாம் அறிந்திருக்கிறோம். அது ஏன் செஞ்சார்னு சொன்னா, அது நம் மீது உள்ள பாசத்தினால. ஆண்டவர் அப்படின்னா சூப்பர் நேச்சுரலா ஒரு காரியம் நடக்க முடியும் என்பதனால கர்த்தர் அதை செய்தார் என்று பார்க்கிறோம். இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு டூ. அது செய்வதற்கு தேவன் எவ்வளவு பாரத்தோடு செய்திருப்பார் என்று யோசிச்சு பார்க்கணும். he is violating his own rule. அவர் தான் வச்சிருக்கிற, ஒரு ஆணும் பெண்ணும் இணைந்து தான் குழந்தை வரணுங்கிறது அவர் தான் அந்த ஏற்பாடை செய்திருக்கிறார். ஆதாம்லேருந்து அதான் வழி வழியா வந்து கொண்டு இருக்கிறது. அதை மாற்றி ஒரு காரியத்தை அவர் செய்யணும்னு சொன்னா, அதை செய்வதற்கு தேவையை தேவன் அறிந்திருக்கிறார். அதுக்குரிய தேவையை அறிந்திருக்கிறார். இதை இப்படித்தான் நான் செஞ்சு ஆகணும், அதனால் நான் இப்படித்தான் செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர் செய்கிறார். அப்போ தேவன் அப்ப எல்லா நேரங்களிலும் அப்படிப்பட்ட சூப்பர் நேச்சுரலா கர்த்தர் செயல்பட வேண்டிய நேரத்தை தவிர மற்ற எல்லா நேரங்களிலும் அவர் நேச்சுரல் வேஸ், he will use his natural ways, இயற்கையான வழிகளை தான் தேவன் பயன்படுத்துகிறார். அதாவது ஒரு குழந்தை பிறக்கணும்னு சொன்னா 10 மாசம் சுமந்தா தான் பிறக்க முடியும். ஆண்டவர் வெளிப்படுத்துறாருமா, நாளை காலைல உன் கையில ஒரு குழந்தை இருக்குன்னு சொல்லி யாரும் ப்ராஃபஸி சொல்லிட முடியாது. அல்லது நான் ஆவிக்குரிய தளத்துல பார்த்தேன், அதனால அடுத்த வாரம் என் கையில ஒரு குழந்தை இருக்குன்னு யாரும் சொல்ல முடியாது. ஏனென்றால் சாரலிடத்தில் தேவன் பேசும்போது கூட அதைத்தான் சொல்லுகிறார். ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 14வது வசனத்துல சொல்லுகிறார், அடுத்த உற்பத்தி கால திட்டத்திலே உன் கையிலே ஒரு குமாரன் இருப்பான் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அடுத்ததாக அப்ப ஆவிக்குரிய தளத்துல நம்ம பார்க்கிறோம், தேவன் எனக்கு வைத்திருக்கிறார், அது என் கைக்கு வரல, இன்னும் வரல, அது ஏன் டிலே ஆகுது? இரண்டாவது பாயிண்ட் என்னன்னு சொன்னா, அதாவது நம்மால் நீக்கப்பட வேண்டிய தீய ஆவியின் தளத்தினுடைய செயல்பாடுகள் அல்லது இடையூறுகள் நீக்கப்படாமல் இருக்கிறதுனால் தாமதம் வருகிறது என்று உணர வேண்டும்.
ஆவிக்குரிய தளத்தில் தேவன் வச்சிருக்கிறாரு. முதலாவது அது இயற்கையான வழியில தான் தேவன் கொடுப்பார். அதை எப்படி கொடுக்கணுமோ எந்த முறையில கொடுக்கணுமோ அந்த முறையில தான் அவர் கொடுப்பாரு. சூப்பர் நேச்சுரலா கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா அதற்குரிய சூப்பர் நேச்சுரல் ஆக்டிவேஷன் அவர் தேவன் இதை சூப்பர் நேச்சுரல் செஞ்சாகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்துக்குள்ளே இருக்கும் பொழுது அதை நிச்சயமாய் செய்வார். ஒரு உதாரணம் சொல்றேன். நீங்க ரோட்ல ஓரமா தான் நீங்க நடந்து போய் கொண்டு இருக்கிறீங்க. திடீர்னு ஒரு கார் உங்க பின்பக்கமா ஒரு கார் வருகிறது. அது அந்த பிரேக் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அந்த வண்டி பிரேக் ஃபெயிலியர் ஆனதுனால அந்த வண்டி இப்பொழுது உங்களை இடித்து தள்ளிட்டு போயிடும் என்கிற சமயத்துல தம்முடைய தூதர்களை அனுப்பி உங்களை அப்படியே தூக்கி இன்னொரு இடத்திற்கு மாத்திடுவார். அல்லேலூயா. அப்ப அந்த கார் வந்த வேகத்துல உங்களை அடிச்சு போட்டுட்டு போயிருக்கணும். ஆனா என்ன செய்யாது, உங்களை தூதர்கள் தூக்கி ஓரமாக நிறுத்தி விட்டதுனால நீங்கள் தப்பித்து விடுவீர்கள். உங்க உயிர் காப்பாற்றப்படும். இது சூப்பர் நேச்சுரலா தேவன் செய்கிற காரியம். அப்ப சூப்பர் நேச்சுரலா தேவன் செய்ய முடியும். ஆனா எல்லா நேரமும் என்ன சூப்பர் நேச்சுரலா பார்த்துக்குருவாருன்னு சொல்லி நான் நடுரோட்ல தான் போவேன்னு சொல்லா அடிச்சு போட்டுட்டு தான் போயிடுவாங்க. அல்லேலூயா. அப்போ தேவன் எப்படி நாம் நடக்க வேண்டும் என்பதை நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். வேத புத்தகத்தில் சொல்லி கொடுத்திருக்கிறார். அதை நம்ம கவனமாய் பார்க்க வேண்டும். எல்லாவற்றிலும் கண்மூடித்தனமாக நம்ம வாழ வேண்டும் என்பதற்கு இந்த புத்தகம் கொடுக்கப்படவில்லை. நாம் விசுவாசித்து வாழ வேண்டும். அந்த புத்தகத்தில் நம்ம கொடுக்கப்பட்டு இருக்கிற கட்டளைகளையும் கடமைகளையும் செய்து வாழுகிற பிள்ளைகளாக வாழ வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அப்போ 2வது பாயிண்ட் நான் சொன்னேன்னா, அந்த தீய ஆவியினால வரக்கூடிய இடையூறுகள். அப்போ இந்த தீய ஆவியினுடைய பிரசன்ஸ் நம்ம கூப்பிட்டு வர்றதில்லை, அது தானாகும். அது இல்லையா? அப்ப வெளியே இறங்கி நடந்தோம்னு சொன்னாக்க காத்துல எவ்வளவோ கிருமிகள் இருக்கிறது, தூசுகள் இருக்கிறது. இதெல்லாம் எங்கிட்ட வரக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம நடக்க முடியாது. அது மேல விழத்தான் செய்யும். அந்த தூசிகள் மேல விழத்தான் செய்யும். அந்த கிருமிகள் மேல விழத்தான் செய்யும் என்று நம்ம அறிந்திருக்கிறோம். அதே போல தீய ஆவிகள் வரத்தான் செய்யும். அவைகள் தேடி வரக்கூடியவை. அவைகள் ஏனென்றால் ஆண்டவர் சொல்றாரு, ஒருவனை விட்டு வெளியேறுகிற தீய ஆவி வறண்ட இடங்களில் சுற்றி திரிந்து மீண்டும் தான் விட்டு வந்த இடத்தை பார்க்கும்போது அது கூட்டி அழகுபடுத்தப்பட்டிருப்பதை கண்டு திரும்பி போய் மேலும் 7 பொல்லாத ஆவிகளோடு அங்கே குடியிருக்கும் என்று சொல்லுகிறார். அப்படின்னு சொன்னா ஒரு இடம் கர்த்தருக்கு பிரியமான இடமா மாறிக்கிட்டே இருக்குன்னு சொன்னா அங்கதான் அட்டாக் அதிகமா இருக்கும்னு அர்த்தம். அல்லேலூயா. அப்போ ஐயோ ஆண்டவருக்கு ஊழியம் பண்ண பயங்கரமா பிரச்சனை வருது, என்னால ஊழியம் பண்ண மாட்டேன் நிப்பாட்டுறதுக்கு சொல்லல. கவனமா இருக்கு, இதை நாம் உணர வேண்டும். அப்ப அந்த தீயாவினுடைய அந்த இடையூறுகளை நாம் என்ன செய்யணும்னு சொன்னாக்கோ மாற்ற வேண்டும். அப்ப எதனால வருது அதை கவனிக்கணும். அதாவது ஒரு ஆகான் தவறு செய்தபடியினால யோசுவா அந்த ஆயி பட்டணத்தின் மீது போர் தொடுக்கும் பொழுது தோற்று போனான் என்று வேதம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. அப்போ அந்த ஆயி பட்டணத்தின் அவன் என்ன நினைச்சான்னு சொன்னாக்க நம்ம கூட ஒரு வான சேனையே இருக்கிறது, அதனால நம்ம எரிகோவை சண்டையை போடாம ஜெயிச்சது போல ஆயி பட்டணத்தை லேச சண்டை போட்டு ஜெயிச்சிடலாம்னு சொல்லிதான் ஆயி பட்டணத்துக்கு அவன் சண்டைக்கு போனான். ஆனா அதுக்கு முன்னால கர்த்தர் அவன் சொன்னாரு, யாரும் என்ன செய்யக்கூடாது, எரிகோவில இருந்து தீட்டுள்ளதை எடுத்து உங்ககிட்ட இருக்கக்கூடாதுன்னு சொன்னார். அப்போ அதை அவர்கள் பெரிதுபடுத்தாமல் தன்னிடத்துல இருக்கக்கூடிய வல்லமையை மட்டும் பெரிதுபடுத்தி கொண்டு தன்னோடு இருக்கிற தேவசேனையை மட்டும் பெரிதா பார்த்து கொண்டு அவன் இறங்கின போது தேவன் தோற்று போகும்படி விட்டு விட்டார். அல்லேலூயா. பாருங்க, அப்போ இது கவனமாக இருக்க வேண்டும். அதான் இடையூறு. அது தீட்டுள்ளது இருந்த உடனே கர்த்தனுடைய செயல்பாடு டக்குன்னு நின்றது. இது இன்னொரு இடத்துலையும் பார்க்க முடியும். தானியேல் 10ஆம் அதிகாரம் 13வது வசனம். அதுல பாத்தீங்கன்னா தானியேல் ஜெபிக்கிறான். தானியேல் ஜெபித்து 21 நாட்களுக்கு என்ன செய்யல, அவன் ஜெபம் பண்ணோட இதுக்கு உள்ள ரிசல்ட் வரவே இல்லை. அப்போ வேதவசனம் சொல்லுகிறது, நீ ஜெபிக்க துவங்கின நாளிலே உனக்கு என்ன செஞ்சுட்டு தேவன் என்ன செஞ்சிட்டார், பதிலை அனுப்பிட்டாரு. அந்த பதிலை நான் தான் கொண்டு வரும் பொழுது என்ன செஞ்சிட்டான்னா, இந்த பெர்சியாவின் அதிபதி என்னை சிறைப்பிடித்து விட்டான் என்று அந்த இடத்திலே தூதன் பேசுகிறதை பார்க்கிறோம். அப்போ அவன் சிறைப்பிடித்து விட்டான். அப்போ இந்த ஸ்பிரிட்ஸ், டெரிட்டோரியல் ஸ்பிரிட்ஸ் அப்படி என்று இருக்கிறது.
அப்போ டெரிட்டோரியல் ஸ்பிரிட், அதாவது தேசங்களை ஆளுகிற, பகுதிகளை ஆளுகிற, அந்த இடத்துக்கு இருக்கிற இருப்பிடத்தை ஆளுகிற பிசாசுகள் இருக்கிறது. அதாவது நம்ம ஓடி பேரு அப்படின்னு சொன்னாலும் போயிட்டு திரும்பி வந்துடும். ஏன்னு சொன்னால் டெரிட்டரி இஸ் ஃபார் தெம், அவங்களுக்கு என்று கொடுக்கப்பட்டு இருக்கிறது. தேவன் அவர் எல்லாவற்றையும் அழிக்கிற கடைசி காலம் வரும் வரை அவைகள் அங்கே தான் இருக்கும். அதனால தான் தேவாலயத்தில் இயேசு வந்து பிசாசு பிடிச்சவனை இது பண்ணும்போது, டீல் பண்ணும்போது அவங்க கேட்குது, இயேசுவே உமக்கும் எங்களுக்கும் என்ன, எங்களை அழிக்கவா வந்தீர் அப்படின்னு கேட்குறாங்க. ஏன்னா இட் இஸ் நாட் த டைம் ஃபார் தேர் டிஸ்ட்ரக்ஷன். அவங்களுக்கு உள்ள டைம் கிடையாது. நீர் இப்ப செய்ய வேண்டிய இது கிடையாது. எங்களுக்கு இன்னும் நாள் இருக்குது. இப்பயே நீங்க எங்களை ஏன் போக சொல்றீங்கன்னு கேட்குறாங்க. இயேசு போக சொல்றது அந்த மனுஷனை விட்டு வெளியே போதான் சொல்றாரு. ஆனா அது என்ன கிளைம் பண்ணுதுன்னா, நாங்க இருக்கிறதுக்கு எங்களுக்கு ரைட்ஸ் இருக்குதுன்னு கிளைம் பண்ணுது. ஹல்லேலூயா. அதே போல அந்த லேகியோனை பார்த்தீங்கன்னு சொன்னா, லேகியோனை விட்டு தேவனை போக சொல்லும் போது அவங்க என்ன சொல்லுதுன்னு சொன்னா, நாங்க எப்படி போவோம்? அது எங்களுக்கு இந்த டெரிட்டரி, இந்த பகுதி எங்களுக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. இந்த 10 சிட்டியும் எங்களுக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. நாங்கள் இந்த இடத்த விட்டு போக மாட்டோம் அப்படின்னு சொல்லி, அப்போ தேவன் கட்டாயம் நீ போயே ஆகணும்னு சொல்லும்போது அவங்க எங்கே போக சொல்கிறாங்கன்னா, பன்றி கூட்டத்துக்குள்ளே போகிறோம் என்று சொல்லி அவைகள் கேட்கின்றன. தேவன் போ என்று சொல்லுகிறார். ஏன்னு சொன்ன பன்றி கூட்டத்துக்குள்ளே போனால் அது அவ்வளோ சேர்த்து திரும்பவும் அந்த ஸ்பிரிட் அங்கேயே வந்துடும். அல்லேலூயா. அந்த ஸ்பிரிட் திரும்பவும் அதே பகுதிக்கு வருகிறதை பார்க்கிறோம். ஏன்னா அவங்க எல்லாருமா கூடி இயேசுவே தயவுசெய்து இந்த எங்கள் ஊரை விட்டு போயிடுங்கன்னு சொல்லி அவங்க ரெக்வஸ்ட் பண்ணுறாங்க. இயேசுவும் அந்த இடத்த விட்டு போகிறார் என்று பார்க்கிறோம். ஆனால் அப்போ குணமாக்கப்பட்ட அந்த மனிதன், அந்த லேகியோன், நானும் உங்கள் பின்னாடி வரேன்னு சொல்லும்போது அங்கே சொல்கிறாரு, நீ வர வேணாம், மிச்சர் இன்னும் அங்கே இருக்கிற பிசாசுகள் எல்லாம் விரட்டி அடிப்பதற்கு என்னுடைய நாமத்தை அறிவிக்கிற மகனாக நீ அங்கே இருக்க வேண்டும், என்னுடைய ஊழியக்காரனாக நீ அங்கே இருக்க வேண்டும் என்று சொல்லி அவனை அங்கே நியமித்து விட்டு தேவன் போகிறதை நாம் பார்க்கிறோம். சரி, அது ஒரு காரியம். மூன்றாவது காரியம், வசன ஆதாரம் இணைக்கப்படாத ஜெபம் ஏறெடுக்கப்படுவதால். அதாவது வசன ஆதாரம் இல்லாத ஜெபம். அதாவது நான் கேட்குறேன் ஆண்டவரே கொடுங்க அப்படின்னு சொன்னா கொடுக்க மாட்டார். இயேசுவின் நாமத்திலே கேட்கப்படுகிற ஜெபம், ஏறெடுக்கப்படுகிற ஜெபம் மட்டுமே கேட்கப்படும். அல்லேலூயா. அதாவது என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் என் பிதா அதை உங்களுக்கு தந்தருளுவார் என்று யோவான் நற்செய்தியிலே சொல்லுகிறார். யோவான் சுவிசேஷத்தில் இயேசு சொல்லுகிறார். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் அப்படின்னு சொல்றாரு. என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் என் பிதா அதை உங்களுக்கு தந்தருள்வார் என்று சொல்லுகிறார். அப்போ என் நாமத்தினாலே எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன், அவர் செய்வார். முதலாவது காரியம். ரெண்டாவது, என் நாமத்தினால் நீங்க கேட்பதை என் பிதா செய்வார். அப்படின்னா வசனத்தின்படி நீங்க என்ன கேட்குறீங்களோ அதை கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. அப்போ வசனம் சேர்க்கலன்னு சொன்னா அந்த வசனத்துக்காக ஆவிக்குரிய தளத்துல இருக்குது. அப்ப அதை பூமிக்குரிய தளத்துக்கு கொண்டு வரணும்னு சொன்னா அதுக்குரிய வசனம் என்ன, அது அட்டாச் பண்ணணும். அதாவது பின்கோடு இல்லாத தபால் கரெக்டா போய் சேராது. அதே போல வசனம் இணைக்கப்படாத ஜெபம் ஆவிக்குரிய தளத்திலிருந்து பூமிக்குரிய தளத்திற்கு காரியங்களை கொண்டு வர முடியாது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக, நாலாவதாக, சுதந்திரித்துக் கொள்ளப்படாத ஆவிக்குரிய தளத்தை நாம் பயன்படுத்த முயலும் பொழுது தாமதம் உண்டாகிறது. அதாவது ஆவிக்குரிய தளத்தை நாம் சுதந்திரிக்க வேண்டும் என்று இந்த நாளில் சொல்ல விரும்புகிறேன். இதை குறித்து விரிவாக பின்னால் நான் டீல் பண்ணுறேன். இப்பொழுதுக்கு நான் சொல்லுகிற இந்த காரியத்தை நீங்கள் அறியும்படியாக ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். அதாவது சுதந்திரித்து கொள்ளப்படாத ஆவிக்குரிய தளத்தை, அதாவது இந்த ஆவிக்குரிய தளத்துல கர்த்தர் எனக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார், நான் பயன்படுத்த முடியும் அப்படின்னு சொன்னா அதைத்தான் நான் பயன்படுத்த முடியும். அது அந்த சுதந்திரம் கொடுக்கப்படாத இடத்துல கொடுக்கப்படாததை நான் பயன்படுத்த முயற்சித்தால் அது ஒன்று தாமதமாகும் அல்லது அது நடக்காது என்று பார்க்கிறோம். அதாவது சவுலை தேவன் என்ன பண்ணிட்டாரு, அதாவது ஆதியாகமத்தில் உள்ள பழைய ஏற்பாட்டில் உள்ள சவுலை தேவன் தள்ளிவிட்டார். அவனை ராஜாவாக இல்லைன்னு சொல்லி தள்ளிட்டார். அப்ப அவனுக்கு அந்த சுதந்திரம் கிடையாது.
இப்போ தாவீதுக்கு தான் அந்த பொசிஷன் ஆண்டவர் நிச்சயம் பண்ணிட்டாரு. தாவீது என்ன தப்பு பண்ணாலும் சரி, என்ன ஜெபம் பண்ணாலும் அவன் ராஜா அப்படிங்கிற முறையில அவன் மீது தேவன் வைத்திருக்கிற அந்த அபிஷேகம் அவனுக்கு ஆவிக்குரிய தளத்திலே அதிகாரத்தை கொடுத்திருக்கிறது. அதனால அவன் ஜெபம் பண்ணா கர்த்தர் கேட்பார். இப்பொழுது இந்த அதாவது ராஜாவாக ராஜ்யத்தினுடைய அபிஷேகம் இப்போ சவுல் மேல தேவன் தள்ளிவிட்டார். ஆனா ராஜா தான். பூமியை பொறுத்தளவுல சவுல் ராஜா தான். ஆனா தேவன் அவனை தள்ளிவிட்டு கொள்ள நாள் ஆச்சு. ரொம்ப நாள் ஆகிவிட்டது. தேவன் அதை அங்கீகரிக்கவில்லை. ஆனா அவன் என்ன செய்யறான்? தேவனிடத்துல போய் இப்ப பெலிஸ்தியர் சண்டைக்கு வந்திருக்கிறாங்க, ஆண்டவரே எனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொன்னா தேவன் அவனுக்கு ஊரிமின்னாவது வேற எது வழியாகவும் தேவன் அவனுக்கு மறுமொழி கொடுக்கவில்லை என்று வேதவசனம் சொல்லுகிறதை பார்க்க முடியும். 1 சாமுவேல் 28ஆம் அதிகாரம் 4 6 வரைக்கும் உள்ளதுல அது பார்க்க முடியும். அவன் தேவனிடத்துல மன்றாடுகிறான், ஆண்டவரே ஏதாவது செய்யுங்க, பெலிஸ்தியர் வந்திருக்கிறாங்க என்று சொல்லுகிறார். தேவன் மறுமொழி கொடுக்கவில்லை. அவன் உடனே எங்க போறான்னு சொன்னா, குறி சொல்லுகிற ஒரு பெண்ணை தேடி போய் அவளிடத்திலே கேட்கிறான். அவளிடத்தை சொல்லி சாமுவேலை எழும்பி வர பண்ணி அவரிடத்துலையும் கேட்கிறான், என்ன செய்யணும்னு சொல்லி. அவர்கள் நாளைக்கு நேரம் நீ என் கூட தான் இருப்பேன்னு சொல்லிட்டு போயிட்டார். அல்லேலூயா. அப்போ தேவன் நமக்கு சுதந்திரிக்க கொடுக்காத இடத்திலிருந்து நாம் அந்த அதிகாரத்தை பயன்படுத்த முயற்சிக்கும் பொழுது அது நமக்கு வருவதற்கு தாமதமாகும். அது பூமிக்குரிய தளத்தில் இருக்கிற நமக்கு ஒரு அட்வான்டேஜ் என்னன்னு சொன்னா, நாம் தேவனிடத்துல மன்னிப்பு கேட்க முடியும், அவரோட ஒப்புரவாக முடியும். அதை ஒப்புரவாகி அவரோடத்துல நாம் சேர்ந்துட்டோம் சொன்னா, ஆவிக்குரிய தளத்திலே நமக்கு வைத்திருக்கப்பட்டு இருக்கக்கூடிய அத்தனையையும் பூமிக்குரிய தளத்திற்கு நம்மளை கொண்டு வர முடியும். கடைசியாக, சுதந்திரித்து கொண்ட ஆவிக்குரிய தளத்தை நாம் பயன்படுத்தாமல் அதை கர்த்தர் செய்யட்டும் என்று காத்திருக்கும் போது நமக்கு வர வேண்டியது தாமதமாகும். இந்த கருத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். அதாவது ஆவிக்குரிய தளத்திலே நமக்கு ஒரு அதிகாரத்தை கொடுக்கிறார். நீ இதை செய்யின்னு சொல்றாரு. அந்த அதிகாரத்தை கொடுத்ததுக்கு பிறகு இதை ஆண்டவர் தான் செய்யணும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்றதற்கு பாருங்க, அதை கர்த்தர் செய்ய மாட்டார் என்பதுதான் மிகப்பெரிய ரகசியம். அதாவது ஆண்டவர் தெளிவா சொல்றாரு, விசுவசிக்கிறவர்களால் நடக்கும் காரியங்கள் ஆவன அப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்ட் கொடுக்கிறாரு. நீங்கள் பிசாசுகளை துரத்துவீர்கள், நோயாளிகள் மேல் கைகளை வைப்பீர்கள், அவர்கள் சுகம் பெறுவார்கள் என்று வரிசையாக சொல்லுகிறார். அப்போ பிசாசுகளை துரத்துவீர்கள் அப்படின்னு சொன்னாருன்னு சொன்னா, பிசாசை நம்ம தான் துரத்தணும். இயேசுவே பிசாசை துரத்திருங்கப்பான்னு சொன்னா தேவன் செய்ய மாட்டார். அல்லேலூயா. ஏன்னா அந்த தளத்தினுடைய அதிகாரத்தை தேவன் உங்களுக்கு கொடுக்கிறார். இந்த வசனத்தின்படி, இந்த வசனத்தில் நீங்க சொல்லியிருக்கிறீங்களா, ஆண்டவரே விசுவசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன அப்படின்னு சொல்லி நீங்க சொல்லியிருக்கிறீங்களே, இந்த அதிகாரத்தின்படி நீங்க கொடுத்திருக்கிற அந்த வசனத்தின்படி நான் அந்த அதிகாரத்தை எடுத்து பயன்படுத்துகிறேன் என்று சொல்லி பிசாசை பார்த்து போ அப்பாலேன்னு சொல்லிட்டீங்கன்னா, எப்பேற்பட்ட பிசாசா இருந்தாலும் போயிடும். அதான் ஆவிக்குரிய தளத்திலே நம்ம பார்க்க முடியும், சில காரியங்களை பார்க்க முடியும். பார்த்தது நம்ம பூமிக்குரிய தளத்துக்கு வரணும்னு சொன்னா, நமக்கு தேவன் கொடுத்திருக்கிற அதிகாரத்தை நாம் பயன்படுத்த வேண்டும். அல்லேலூயா. அப்படி பயன்படுத்தாம ஆண்டவர் அதை செய்ய வேண்டும், ஆண்டவர் அதை எப்படியாவது செய்யணும்னு சொல்லி காத்து கொண்டு இருப்போமானால் அது நடப்பதற்கு தாமதமாகும், அல்லது நமக்கு அந்த காரியங்கள் புரியும் வரை தேவன் காத்திருக்கிறவராக இருப்பார். அல்லேலூயா. அப்ப காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள், பள்ளத்தாக்குகள் எல்லாம் தண்ணீரால் நிரப்பப்படும் அப்படின்னு சொல்லி தீர்க்கதரிசி வழியாக தேவன் சொல்லிட்டார். அப்ப அடுத்து அவன் என்ன பண்ணணும்? பள்ளத்தாக்குகள் எல்லாம் தண்ணீரால் நிரப்பப்படும் சொன்னா வாய்க்கால்களை வெட்டணும். அந்த வாய்க்காலை வெட்ட சொல்லி அவங்க எல்லாரும் என்ன செய்யறாங்க? வாய்க்காலை வெட்டுகிறார்கள். அப்பொழுது கிழக்கிலிருந்து தண்ணீர் புறப்பட்டு வந்து அந்த வாய்க்கால்கள் எல்லாம் என்ன செய்யும்? தண்ணீரால் நிரப்பப்பட்டது என்று வேதத்திலே வாசிக்கிறோம். அப்போ இவங்களுக்கு கொடுக்கப்படுகிற அந்த ஆவிக்குரிய தளத்தினுடைய காரியம், அதாவது பள்ளத்தாக்கள் எல்லாம் தண்ணீரால் நிரப்பப்படுகிற அந்த காரியம் நிறைவேறுவதற்கு அவர்கள் பள்ளத்தாக்கு அந்த வாய்க்கால்களை அவர்கள் வெட்ட வேண்டியதாக இருந்தது என்று பார்க்கிறோம். அப்ப செய்ய வேண்டியதை செய்ய வேண்டும், தேவன் வெளிப்படுத்துகிறதை செய்ய வேண்டும். அப்போ தேவன் அந்த ஆவிக்குரிய தளத்தினுடைய காரியங்களை நமக்கு சுதந்திரிக்கும்படியாக கொடுத்திருப்பாரே. ஆனால் அதாவது நீங்க ஜெபம் பண்ணீங்கன்னா
பேய்கள்லாம் ஓடும் அப்படிங்கிற ஒரு ஆவிக்குரிய தளத்தை நீங்கள் சுதந்திரித்திருப்பீர்களானால், அல்லது நீங்க ஜெபம் பண்ணா கேன்சர் குணமாகும் அப்படிங்கிற ஒரு ஆவிக்குரிய தளத்தை நீங்கள் சுதந்திரித்திருப்பீர்களே ஆனால், ஒவ்வொரு காரியத்திலும் தேவன் நமக்கு பெரிய காரியங்களை செய்வார் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. தேவன் அதை செய்வார் என்று எதிர்பார்க்கிறோம். அதனால பிரியமான சகோதர சகோதரிகளே, இதுதான் இந்த ஒரு 5 காரியங்களை நான் உங்களுக்கு வெளிப்படுத்தி சொல்லியிருக்கிறேன். நீங்க இதன் மூலமாக தேவன் நம்மள் கூட இன்றைய நாளிலே பேசியிருக்கிறார். பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆவிக்குரிய தளத்தில் இருக்கக்கூடிய காரியங்கள் பூமிக்குரிய தளத்திற்கு கொண்டு வருவதற்கு நாம் அதை டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு இந்த மாதிரி சில காரியங்களை நாம் யோவாமல் கடைபிடிப்போமானால் நிச்சயமாக எல்லா காரியங்களிலும் வெற்றியுள்ள வாழ்க்கையை இந்த பூமியில வாழ முடியும் என்று நாளிலே நாம் அறிந்து கொள்ள கர்த்தர் விரும்புகிறார். தொடர்ந்து நாம் ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் நம்மை வழி நடத்துவாராக.